எல்லாம் இந்த முயற்சி எதற்கு என்றால் ஒரு மிகப்பெரிய ஒப்பில்லாத நிகரற்ற ஒரு பொக்கிஷத்தை நாம் உணர்ந்து அறிவதற்கு, அந்த பொக்கிஷமே நான் என்று அறிவதற்கு, அதற்காகத்தான் இந்த யோகா ஆன்மீகம். அது அந்த பொக்கிஷத்தை எளிதில் அடைந்துவிட முடியும். ஆனால் அதற்கு முன்பாக ஒரு ப்ராசஸ், மனதிற்கு ஒரு பக்குவம் தேவைப்படுது. குறிப்பாக என்ன பக்குவம்னு கேட்டிங்கன்னா, அல்டிமேட்டாக ஒரு துறவு நிலை மனதிற்கு வேணும். மனதையே துறக்கிற ஒரு நிலை மனதிற்கு வேணும். தன்னை இழக்கிற ஒரு நிலை மனதிற்கு வேணும். ஆனால் நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அது கடினம்தான். ஆனால் ஒரு யோக சாதனையாளர் அதை சாதிக்க முடியும். எப்போது என்றால், குரு நமக்கு தருகிற பயிற்சிகளையும் விளக்கங்களையும், குறிப்பாக பயிற்சிகளை செவ்வனே செய்யணும், விளக்கங்களை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளணும். சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்று சொல்றார் இல்லையா? அப்போ நம்மில் எத்தனை பேர் சுயமாக சிந்திக்க ஆரம்பிக்கின்றோமோ அப்போதுதான் சில பல உண்மை கருத்துக்கள் நம்ம அறிவுக்கு எட்டும். உண்மை கருத்து என்று சொல்கிற போது என்னவென்றால், இப்போ இன்றைக்கு உலகத்தில் எல்லா மனிதர்களும் கவர்ச்சியில் சிக்கியிருக்காங்க. அதாவது எது நம்மை கவர்கிறதோ, எதனால் கவரப்படுகிறோமோ அது மாயை. மாயைன்னு சொன்னால் உண்மையிலேயே அந்த கவர்தல் என்பது ஒரு மயக்க நிலையில் ஏற்படக்கூடியது. அப்போ என்ன வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த பொருள் கவர்ச்சியிலிருந்தும் புலன் கவர்ச்சியிலிருந்தும் நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் ஒரு தொடர்ந்த ஆய்வு தேவைப்படுது. அந்த ஆய்வில் தான் அதை புரிந்து கொள்ள முடியும். அதில் இயற்கை பற்றி நிறைய விளக்கங்கள் மகரிஷி கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இந்த காந்த தத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த விளக்கம் இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் விஞ்ஞான ரீதியாக இருந்தாலும் கூட அதில் சில ஆழமான ரகசியங்கள் இருக்கு. இதை எந்த ஒரு சாதகன் மீண்டும் மீண்டும் காந்த தத்துவத்தை கேட்டு சுயமாக ஆழ்ந்து சிந்திக்கிறானோ அவனுக்கு மட்டுமே அந்த உண்மை புலப்படும். அப்படின்னா என்னால் சும்மா சுருக்கமாக சொல்கிறேன், நீங்கள் அப்புறம் ஆய்வு செய்யலாம். இப்போ உதாரணமாக ஒரு அழகான ஒரு பொருள் அது பார்க்குறோம், அதன் மீது ஆசைப்படுறோம். அந்த பொருள் எனக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அந்த பொருள் கிடைத்தால் மகிழ்ச்சி, கிடைக்கலன்னா துன்பம், மனசுக்கு ஒரு சங்கடம். இல்லை அந்த பொருள் கிடைத்த பிறகு சில பல நாட்கள் கழித்து அந்த பொருளை இழந்து விட்டோம் என்று சொன்னால் பழையபடி துக்கம். ஏன்னா அந்த பொருள் நம்ம கவருது, அந்த பொருள் மீது ஒரு ஆசை வைக்கிறோம். அப்போ நம்ம மனசு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆசைக்கு உட்பட்டே தான் இயங்கும். தேவைக்கு உட்பட்டு இயங்குவது நியாயம். அப்போ ஆசைப்படக்கூடாதா என்று நீங்கள் கேட்கலாம். ஆரம்பத்தில் தவறு இல்லை. ஆனால் எதுக்காக ஆசைப்படுகிறோம் என்று சொன்னால், அந்த பொருள் கிடைத்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், இந்த பெண் எனக்கு கிடைத்தால் மனைவியாக வந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். அப்போ நம்ம மனசு மகிழ்ச்சிக்காக பல பொருட்கள் மீது ஆசைப்படுது. சரிதான். ஆனால் அங்கே என்ன ஒரு மாயை அப்படின்னா, ஒரு பொருளை பார்த்து இது அழகாக இருக்குன்னு சொல்கிறோம், அல்லது ஒரு இசையை கேட்டு இது நல்லா இருக்குன்னு சொல்கிறோம், ஒரு சுவையை சுவைத்து நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையில் என்னான்னு கேட்டிங்கன்னா ரகசியம், நீங்கள் உண்மையிலேயே எதை கண்டு மயங்குறீங்களோ அதை ஆழ்ந்து சிந்திச்சிங்கன்னா உங்களை கண்டே நீங்கள் மயங்குறீங்கன்னு ஒரு விடை கிடைக்கும்.
ஒரு சுவையை சுவைக்கிற போது நல்லா இருக்குன்னு சொல்கிறோம், ஆனால் உண்மையிலேயே அந்த பொருளிலிருந்து நமக்கு சுவை வரல. நமக்கு உள்ளாக இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்தினுடைய தன்மாற்றமே உணர்வாகும். அப்போ நம்ம எதை சுவைக்கிறோம்? ஜீவகாந்தத்தை சுவைக்கிறோம், செலவு பண்ணி சுவைக்கிறோம். சுவைச்சிட்டு இந்த பொருள் சுவையாக இருக்குன்னு பொருள் மீது ஆசைப்படுறோம். இது ஒரு கொஞ்சம் புரியுது கடினம். அப்போ இதை புரிவதற்கு அந்த காந்த தத்துவம் நம்ம ஆராய்ச்சிக்கு எடுக்க வேண்டியிருக்கு. அதாவது உங்களுக்கு ஓரளவு தெரியும் காந்தம் என்று சொன்னால், உங்களுக்கு ஓரளவு தெரியும். ஆனால் அது ஆழமாக செல்ல வேண்டியது என்னன்னா, காந்த தத்துவத்தில் அலையக்க தத்துவம், பஞ்சதன்மாத்திரை தத்துவம், பிறகு உணர்வு என்ற தத்துவம். உணர்தல் தான் என்னான்னு புரிஞ்சுக்கிறது. அப்படி புரிந்து வரும்போது தான் நீங்கள் ஒரு பொருளை உணர்ந்தீர்களா அல்லது ஒரு பொருளை பார்க்குறீங்க அப்படின்னா உண்மையிலேயே பொருளை பார்க்கிறீர்களா என்று சிந்தித்து பார்த்தீங்கன்னா பொருளாக மாறுகிறீர்கள் என்பது தான் உண்மை. எந்த பொருளை பார்க்குறீங்களோ அல்லது எந்த சப்தத்தை கேட்குறீங்களோ அல்லது எந்த சுவையை நீங்கள் சுவைக்கிறீங்களோ அல்லது எந்த வாசனையை நுகர்கிறீர்களோ அதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே உங்களோட ஜீவகாந்தத்தின் தன்மாற்றம். ஒரு பொருளை பார்க்கிற போது நம்ம அறியாமலே உள்ள என்ன நிகழுதுன்னா, எதை பார்க்கிறோமோ அதுவாக மாறுகிறோம். தன்னிலை மாற்றம் என்று கூட அதை சொல்கிறோம். அப்போ இதை ஒரு சாதகன் 100க்கு 100 புரிந்தாகணும். இப்போ என்னுடைய தயவோடு கூடிய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பல முறை காந்த தத்துவம் பேசினாலும் கூட புஸ்தகத்தில் இருக்கு, மகிழ்ச்சி பேசியிருக்காங்க. நீங்களாக எடுத்து அந்த முழு தத்துவத்தையும் புரிஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா சிந்தனையின் மூலமாக ஒரு நாள் ஒரு பதில் தெரியும். நானே அனைத்துமாக மாறுகிறேன். 5 புலங்கள் மூலமாக என்னென்ன உணர்கிறேனோ உண்மையிலே உணரவில்லை, மாறுகிறேன். தன்மாற்றம் என்று சொல்றோம். அப்போ நான் மாறுற போது எனக்கு இந்த சின்ன இன்பம் கிடைக்குது, சிற்றின்பம். அப்போ நான் மாறாது நான் நானாக இருந்தால் என்ன கிட்டும்? அதில் கவனிக்கணும். இங்கே நான்கிறது ஜீவகாந்தத்தினுடைய தன்னிலை மாற்றமான மனதினுடைய இயக்கமே. அந்த மனமே தன்னை நான் என்று கருதுது. அந்த ஜீவகாந்தத்தினுடைய தன்மாற்றமும் செலவும் சிற்றின்பம். இப்போ அந்த ஜீவகாந்தம் தன்மாற்றம் அடையாம செலவாகாம ஜீவகாந்தத்தை மனம் ஜீவகாந்தமாகவே உணர முடியுமானால் அங்கு பேரின்பம் கிடைக்கும். அதாவது தானே பேரின்பம். எது உண்மையிலே நான் என்றால் நான் என்பது பேரானந்தம். ஆனால் அந்த நான் இப்போ என்ன ஆகுது? செதறிக்கிட்டே இருக்குது. புலன்கள் மூலமாக செதறி செதறி சின்ன சின்ன இன்பங்களுக்காக அலையுது. நீங்கள் காலங்காலமாக பாருங்கள், உங்களே பாருங்கள். நீங்கள் இதுவரைக்கும் செஞ்சது என்ன அப்படின்னா, இன்பத்திற்காக, குறிப்பாக புலனின்பத்திற்காக நம்ம எவ்வளோ விஷயங்களை தேடுறோம், ஆசைப்படுறோம். ஆசையை நிறைவேற்றுவதற்காக முயற்சி எடுக்கிறோம். முயற்சியில் சில நேரத்தில் வெற்றியும் கிடைக்குது, தோல்வியும் கிடைக்குது. அப்போ வாழ்க்கை எப்படி ஓடிட்டு இருக்குது அப்படின்னா, சுகதுக்க சக்கரத்தில் மாட்டி போய்கிட்டே இருக்குது. சுகம் கிடைக்குது, நல்லா இருக்கு. ஆனால் துக்கம் வந்ததுன்னா நல்லா இல்லை. ஆகவே மீண்டும் துக்கத்தை போக்குவதற்கும் சுகத்தை பெருக்குவதற்கும் நம்ம பல முயற்சிகள் எடுக்கிறோம். நீங்கள் வாழ்க்கையை நல்லா பார்த்தீங்கன்னா, சுகத்தை பெருக்குவதற்கும் துக்கத்தை போக்குவதற்கும் நாம் முயற்சி பல எடுத்து செயல்பல செய்கிறோம். ஆனால் அந்த சக்கரம் வீல் மாதிரி அது சுகதுக்கமாக அந்த சக்கரம் போயிட்டே இருக்குது. கடைசியில் என்னது? வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது, வயதாகி இறந்துடுறோம். அப்படி இல்லாமல் சுகதுக்க சக்கரத்திலிருந்து விடுபட்டு எப்போதுமே பேரானந்த நிலையில் மனதை கொண்டு வர வேண்டுமானால் காந்த தத்துவம். அதனால் நம்ம என்ன செய்யலாம்? இந்த மாதிரி நம்முடைய ஆன்லைன்லேயும் இப்போ நம்ம பேசுகிறோமா இல்லையா, காந்த தத்துவத்தை வரிசைப்படுத்தி பாடமாக எடுக்கலாம். அப்போ அதுக்கு நீங்கள் ரொம்ப பொறுமையாக அதை கேட்கணும். கேட்டதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்புறமா போட்டு கேட்கணும். அது எப்படி காந்தத்தினுடைய தன்மாற்றம்
உணர்வு என்கிறத கொஞ்சம் புரியணும். இப்போ நேற்றோ முந்தா நாளோ நம்ம ஞானாசிரியர் செல்விநாய் அவர்களோடு ஒரு உரை நிறுத்தும் போது அதை சொன்னோம். ஏன்னா அவங்க கேட்ட கேள்வி உணர்வுனா என்னன்னு கேட்டாங்க. ஐம்புலன் உணர்வுன்னு சொல்றோமே, உணர்வுனா என்ன அப்படி பார்க்கிற போது முதல்ல இப்போ நமக்கு ஒரு உடல் இருக்கு, பருவுடல். இந்த உடலுக்குள்ளாக உயிர் சுழண்டு ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த உடல்ல சுழண்டு ஓடும்போது ஒரு உராய்வு ஏற்படும். அந்த உராய்வு எந்த புலன்கள் மூலமாக நிகழுதோ அதுக்கேற்ற உணர்வு நிகழும். உயிரினுடைய சுழல் ஓட்டமானது, உயிர் சக்தியானது உடல் மூலமாக படக்க நிலை ஏறுது, வெளியில வருது. இப்போ காது வழியா போகுதுன்னு வைங்களேன், அது ஒரு சப்தத்தோட மோதும் போது அங்க சப்த உணர்வு ஏற்படுது. அப்ப என்ன புரிந்து கொள்ளணும், ஜீவகாந்தத்தினுடைய தடையே உணர்வு எனப்படும். ஆங்கிலத்தில் என்ன சொல்றோம், அப்ஸ்ட்ரக்ஷன் இஸ் பெர்செப்ஷன். உணர்வு என்றால் எங்கு தடை ஏற்படுகிறதோ அங்கு உணர்வு. எதனுடைய தடை? ஜீவகாந்தத்தினுடைய தடை. இப்போ உதாரணமா நான் ஒருத்தர் உங்க முதுகுல மெதுவா கையை வைக்கிறேன், உங்களுக்கு அந்த தொடு உணர்வு உடனே தெரியுது. எப்படி தெரியுது? அந்த முதுகு பக்கம் ஜீவகாந்தம் ஓடிட்டு இருக்கு. இவங்க மெதுவா கையை வச்சதும் ஜீவகாந்த ஓட்டத்தில் ஒரு தடை ஏற்படுது. அந்த தடை தான் உணர்வு. அது மென்மையாக இருந்தா இன்பம், வன்மையாக இருந்தா துன்பம். அப்ப என்ன புரிந்து கொள்ள மீண்டும் பாருங்க, உடல்ல ஓடக்கூடிய ஜீவகாந்த ஓட்டத்தினுடைய தடையோ அல்லது அதே ஜீவகாந்தம் புலன்கள் வாயிலாக வெளியேறுகிற போது அந்த அலைக்கு ஒரு மோதல் ஏற்படுமானால் அதை உணர்வுன்னு சொல்றோம். இப்போதை கூட வச்சுடுங்க. இப்போ இந்த உணர்வு சுகமாகவும் இருக்கு, அளவு மீறினா துக்கமாகவும் இருக்கு, துன்பமாகவும் இருக்கு. இப்போ நம்முடைய முயற்சி என்னன்னா, உடல்ல சுழண்டு ஓடக்கூடிய ஜீவகாந்த களத்தை மனதை கொண்டு உணர வேண்டும். ஆனா மனதனுடைய இயல்போ புலன் வாயிலாக சென்று புறப்பொருளை உணரக்கூடியது அதனுடைய இயல்பு. அந்த புறப்பொருள் உணர்வு அளவோடு இருந்தா இன்பம், அளவு மீறினா துன்பம். இப்ப தவத்தின் மூலமாக நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோம், புலன்கள் வாயிலாக வெளியேறக்கூடிய மனதை அகமாக திருப்பி உடலை எல்லையாக கொண்டு சுழன்று ஓடக்கூடிய ஜீவகாந்த களத்தை உணர்வதற்கு முயலுகிறோம். அதான் நித்யானந்த தவம். அப்போ அந்த ஜீவகாந்த களத்தை, ஜீவகாந்த ஓட்டத்தை மனம் என்று உணருதோ அங்கு அறிவுக்கு ஒரு தெளிவு ஏற்படும். என்ன தெளிவு சொன்னா, என்னுடைய கண்டென்ட் நத்திங் பட் பிளிஸ்ஃபுல்னஸ். கண்டென்ட்னா என்ன? அந்த நிறைந்து இருக்கிற ஒன்று. நான் எதுவால் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று பார்க்கிற போது பேரானந்தம். நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த நான்கிற சத்பொருள் அதோட ஸ்டஃப் எதுவால் நிரப்பப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிற போது அது வான்காந்தம் என்று விஞ்ஞான ரீதியாக சொன்னாலும் அது முழுக்க முழுக்க அதனுடைய தன்மை ஆனந்தம். காந்தம் என்பது பேரானந்த தன்மையோடு கூடியது. இப்போ உடலை எல்லை கட்டி இயங்கக்கூடிய ஜீவகாந்த களத்தில் உணர்வு செலுத்துகிற போது அப்ப என்ன ஆகுது, புலன் உணர்வுலிருந்து விடுபட்டுட்டோம், எண்ணங்களிலிருந்தும் விடுபட்டுட்டோம். ஜீவகாந்த களத்திலிருந்து படக்க எய்திய மனம் என்பது அது மீண்டும் அகநோக்கி திரும்பி ஜீவகாந்த களத்தோடு கலந்து விடுது, மெர்ஜிங் ஸ்டேட் என்று சொல்றோம். அப்போ கொஞ்சம் ஒரு சுகம் ஏற்படுது. ஆனா அதிலே சிறிது நேரம் தொடர்ந்து இருந்தோமே ஆனா இந்த ஜீவகாந்த களமும் வான்காந்த களமும் இணைந்து விடும். அதனால இன்று துரிய தவம் நடத்தும் போது நான் ஒரு வார்த்தை சொன்னேன், உச்சியில ஒடுங்கியதும் அப்படியே சக்தி களம் நினைவுக்கு வருங்க, சக்தி களத்தோடு ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளுங்கன்னு சொன்னேன். அப்படி ஒரு மனசால ஒரு தொடர்பு ஏற்படுத்தும் போது என்ன ஆகும், நமது உடல்ல ஓடக்கூடிய குண்டலினி சக்தி அல்லது ஜீவகாந்தம்
உச்சியிலிருந்து கொஞ்சம் ப்ரொஜெக்ட் ஆகும் மேலே, ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு போகும். அது ஆறா என்று சொல்கிறோம். எண்ணங்கள் ஓட்டம் இல்லை, புலன் உணர்வு இல்லை, ஜீவகாந்தம் ஜீவகாந்தமாகவே எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குது அப்படின்னா நம்ம உடலை சுற்றிலும் வெளியில் என்ன இருக்குது? வான்காந்தம், பிரபஞ்சம் முழுவதும். அந்த வான்காந்த களத்தோடு அதற்கு ஒரு இணைப்பு கிடைக்கும். இதுதான் பழைய காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி. ஜீவன் என்றால் ஜீவசக்தி, ஜீவகாந்தம். பிரம்ம என்றால் வான்காந்தம். இந்த 2 காந்தம் இணையும் போது நம்முடைய உணர்வு, அது வரைக்கும் உடலை எல்லையாக கொண்டு சுழன்றோடைய ஜீவகாந்த களத்தை உணர்வாக பெற்றோம். ஓரளவுக்கு சுகமாக இருந்தது. இப்போ 2 ஐக்கியமான பிறகு பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருக்கிற வான்காந்தத்தோடு அந்த உணர்வு ஏற்படும். அப்போ அது பேரானந்தம், எல்லையற்ற எட்டர்னல் ஹாப்பினஸ், ஒரு எல்லையற்ற ஆனந்தத்தை நாம் உணர முடியும். உணர்ந்துகிட்டே இருக்கிறோம். பிறகு அதிலிருந்து விடுபடுகிறோம். அங்கே அறிவு சொல்லும், உண்மையில் நான் என்பது எல்லையற்ற ஆனந்தம். இதுதான் தெளிவு, இதுதான் ஞானம். ஞானம் என்பது தன்னுடைய சுயத்தை, அந்த பேரானந்தத்தை உணர்ந்து நான் எல்லையற்றவன், ஆனந்தமயமானவன் என்ற ஒரு தெளிவு வருது பாருங்க. அந்த தெளிவு தான் ஞானம். அப்போ இந்த தெளிவு வருமானா அதுக்கு பிறகு புறப்பொருள் கவர்ச்சி அற்றுப்போகும், புலன் கவர்ச்சிகளும் அற்றுப்போகும். ஏதோ உடல் துன்பத்தை போக்குவதற்காக சில பல பொருள் மீது தேவை நிமித்தம் ஆசைப்படுறமே ஒழிய மகிழ்ச்சிக்காகங்கிறது அல்ல. அதனால் நம்ம என்ன கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னா, காந்தம்னா என்ன? நம்ம உடலில் உற்பத்தியாகிற காந்தத்துக்கு ஜீவகாந்தம் பேர் வைக்கிறோம். அந்த ஜீவகாந்தம் 5 புலன்கள் வாயிலாக வெளியிருக்கிற போது அது அழுத்தம், ஒலி, சுவை, மனம் என்றும், 6வது நிலையில் மனம் என்று சொல்கிறோம், மைண்ட். இந்த தத்துவத்தை நம்ம புரியும். இந்த உடலுக்குள்ள உண்மையிலே என்ன நிகழுது? ஏன்னா நம்ம ஏதோ உடல் நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த உடலுக்குள்ள என்ன ஒரு உற்பத்தி ஆகுது, அதனுடைய அற்புதமான இயக்கம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், அதே மாதிரி ஒரு பொருளை எடுக்கிறோம். ஒரு ரோஜாப்பூ பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு, நுகர்வதுக்கு இனிமையாக இருக்கு. அப்போ இந்த அழகுங்கிற தோற்றமும் இனிமை என்கிற தன்மையும் இந்த பொருளுக்கு எவ்வாறு கிட்டியது அப்படின்னு அந்த பொருளுக்குள்ள உற்பத்தி ஆகிற, அந்த ரோஸ் என்ற மலருக்குள்ள உற்பத்தி ஆகிற காந்தம் எப்படி வாசனையாக வெளியில் வருது, அதை நாம் எப்படி மூக்க கொண்டு நுகர்கிறோம் அல்லது உணர்கிறோம். அப்போது உணர்பவன், உணரப்படும் பொருள், உணர்வு என்று 3 நிலை வருது இல்லையா? இப்படி தனித்தனியாக 3 நிலை இருக்குதா, இல்லை 3 ஒன்று தானா? உணர்பவன் என்று ஒருவன் உண்டுமா? உணரப்படும் பொருள் என்று ஒன்று இருக்குதா? உணர்வுனா என்ன? இந்த மாதிரி தத்துவ ரீதியாக விடை காணணும். அப்படி நீங்கள் விடை கண்டால்தான் அந்த மனத்துறவுன்னு சொன்ன பாருங்க, அது நிகழும். இல்லைன்னா மனம் இது வரைக்கும் புலன்கள் வாயிலாக என்னென்ன இன்பத்தை அனுபவித்து அனுபவமாக தனக்குள்ள பதிவாக வைத்துக்கொண்டு மீண்டும் அதே அனுபவத்தை பெறுவதற்காக மீண்டும் அதே பொருளை தேடி அலையுதோ. கவனிக்கிறோம், அலையுதோன்னு சொன்ன பாருங்க. உங்கள் மனசு அலையுதா, நிலை கொள்ளுதா? காலையிலிருந்து இரவு வரைக்கும் எத்தனை விஷயங்கள் அது அலையுது. ஏதோ வேலைக்கு போகிறோம், ஒரு திட்டம் தீட்டுறோம், அந்த மாதிரி அலைஞ்சா பரவாயில்ல. ஆசை நிமித்தம் அதை பெற வேணும், இதை பெற வேணும்னு சொல்லி இந்த மனம் அலையுது இல்லையா? அலைச்சல், ஓய்வில்லாத அலைச்சல். இந்த அலைந்து தான் என்ன ஆகுதுன்னா ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிவ் மைண்டுக்குள்ளே நாம் போகிறோம். அது என்ன ஆகுது, இந்த வாழ்க்கை அர்த்தமில்லாத வாழ்க்கையினோ அல்லது ஒரு சோர்வோ, கிடைக்கலைன்னா ஒரு வெறுப்போ, இப்படி பலவிதமான மனோநிலைகள் ஏற்படுது. அதுதான் ஒரு இடத்துல வள்ளுவர் சொல்றாரு, பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானான் மானா பிறப்பு. ஆழமான ஒரு கவிதை. பொருள் அல்லவற்றை, மாம்பழம்னு ஒன்று இருக்கு, ஆனால் அது மாம்பழம் இல்லை. பொருள் அல்லவற்றை, பொருள் என்று இல்லை, அது மாம்பழம் தான்
என்று யார் உணர்றாங்களோ, பொருள் அல்லவற்றே பொருள் என்று உணரும் மருள். மருள்னா மயக்கம். அவர் என்ன சொல்றாரு, ஒரு மாம்பழம் இருக்கு, அந்த மாம்பழ சுவை இருக்கு, அந்த சுவை ரொம்ப நல்லா இருக்கு, ஆகவே எனக்கு மாம்பழம் வேணும்னு மயங்குறோமா இல்லையா, கவரப்படுகிறோமா இல்லையா, அந்த கவர்ச்சி இருக்கிற வரைக்கும் உனக்குள்ளாக மானா பிறப்பு, மானா பிறப்புனா உணர்ச்சி வயப்பட்டு வரக்கூடிய அருகுணங்களும் எழும். அப்போ அருகுணங்கள் எழுந்தால் என்ன விளைவு வரும் உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரி அருகுணங்கள் எழுந்து உணர்ச்சி வயப்பட்டு பல தவறான காரியத்தை செய்து வாழ்க்கையை நாம இழக்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை எல்லாம் சொல்றோமே, இதுக்கு என்ன காரணம்? அந்த பொருள் நம்ம கவர்ந்து இழுக்குது, அந்த பொருளை நாம சிக்கிறோம். ஆனா வள்ளுவர் சொல்றாரு, அது பொருள் அல்ல, நீ சிக்க வேண்டிய அவசியம் அல்லன்னு சொல்லிட்டாரு. ஆனா விஞ்ஞான ரீதியா வள்ளுவர் அங்க விளக்கல. ஆனா மகரிஷி அவர்கள் அதை விளக்குறாரு. ஏன் மாம்பழ சுவை ஒன்ன கவருது? உண்மையிலேயே மாம்பழத்துல அந்த சுவை இருக்குதா? நீ மாம்பழத்தை தான் அப்படி சுவைக்கிறியா, அல்ல வேற ஏதோ ஒரு ரகசியம் இருக்கா அப்படிங்கிற போது இருக்கு. அதை நம்ம இன்னும் விஞ்ஞான ரீதியாக பார்க்க போறோம். அதை உதாரணத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நாய் சந்தையில் போய் என்ன பண்ணும், எலும்பு தொண்டு எடுத்துட்டு வரும், வெறும் எலும்பு, அது எந்த சதை பற்றும் இல்லை. அதை எடுத்துட்டு ஒரு ஓரமாக தனியாக போய் உட்காந்து காலில் வச்சுக்கிட்டு கம்பி பிடிச்சிக்கிட்டு கடிச்சிக்கிட்டே இருக்கும். நல்லா விரும்பி கடிக்கும். ஆனால் எலும்புலேருந்து என்ன சுவை வர முடியும்? ஒரு சுவையும் இல்லை. ஆனால் அது கடிச்சு அது சுவையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன அப்படின்னா சொல்லுவாங்க, அந்த எலும்பு உள்ளுக்குள்ளே ஈரில் போய் குத்திட்டு ரத்தம் வரும், நாயினுடைய வாயிலேருந்து ரத்தம், அந்த ரத்தத்தை சுவைச்சிக்கிட்டு நாய் நினைக்குமா இந்த எலும்புலேருந்து எனக்கு ஒரு இன்பம் கிடைக்குதுன்னு மேலும் மேலும் கடிச்சு வாய்ப்புற பொண்ணாயிடும். அந்த மாதிரி இன்றைக்கு நாம புலன்கள் மூலமா எந்தெந்த பொருள் இன்பம் அடைகிறோம் நினைக்கிறோமோ, ஆனா அந்த பொருள் நமக்கு இன்பத்தை தரல. அந்த பொருள் ஒரு தூண்டுகோலாக, ஒரு இன்டியூசிங் ஏஜென்ட், அது என்ன பண்ணுது, நம்முடைய ஜீவாந்த களத்தை தூண்டி அங்க ஒரு இன்பத்தை கிடைக்கிற மாதிரி செய்யுது. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு இனிப்பு சுவையான பொருள், அதுலேருந்து நமக்கு இனிப்பு கிடைக்கல, நம்முடைய ஜீவகாந்தமே இனிப்பாக கன்வெர்ட் ஆகுது. அதை மகிழ்ச்சி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, கன்வர்ஷன் அண்ட் கன்சம்ஷன், தன்மாற்றமும் செலவும் உணர்வு எனப்படும், மனம் எனப்படும். இதெல்லாம் நம்ம ஓரளவு புரிஞ்சுக்கணும். ஆனால் இன்னும் ஆழமாக புரிந்து உங்கள் மனசில் நீங்கள் என்ன கொண்டு வரணும், ஆகவே இந்த பொருள் எனக்கு இன்பத்தை தரல, என்னுடைய தன்மாற்றமே எனக்கு இன்பமாக இருக்கு, அப்போ நான் தன்மாற்றம் அடையாமல் நான் நானாக இருந்தால் அந்த இன்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு லாஜிக்கலாக ஒரு கொஸ்டினை நீங்கள் உங்களுக்குள்ள கேட்டுக்கொள்ளலாம். அப்படி கேட்டுட்டு அதுக்கு நீங்கள் விடை தேட ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் தேடுதலுக்கு வந்துட்டீங்க. ட்ரூத் சீக்கர்னு உங்களை சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம எதை சீக் பண்ணிட்டு இருக்கோம்? மாயா சீக்கர்ஸ். மாயை உண்மை நினைச்சிட்டு அதை தேடிட்டு இருக்கிறோம். ஆனால் இது மாயை, அதனால இதை நான் சீக் பண்ண வேண்டாம், நான் இப்போ ட்ரூத் சீக்கராக மாறுகிறேன், அதான் உண்மையை தேடக்கூடியவனாக. அப்போ உங்களுக்குள்ள அந்த தேடணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வரும்போது தான் இன்னும் ஆழமாக போய் தத்துவங்களை சிந்திக்கிறது, அதிலிருந்து சில புரிதல் நிகழ்வுதல், அந்த புரிதல்னால ஓரளவுக்கு ஒரு தற்காலிகமாக ஒரு மனத்துறவு, அந்த தற்காலிக மனத்துறவில் தவம் செய்கிற போது இன்னும் ஆழமாக போயிட்டு நம்முடைய சுயத்தை ஓரளவுக்கு சுகமாக அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். இப்படி படிப்படியாக நீங்கள் போனால் தான் ஒரு வருஷம் ஆகட்டும், தப்பு இல்லை, ஒரு நாள் நிச்சயமாக நல்ல ஒடுங்கி தவம் ஆற்றும் போது அந்த உண்மை உணர்வு கிடைச்சிடும். என்ன உண்மை உணர்வு? நானே ஆனந்த ஸ்வரூபி, எனக்கு மகிழ்ச்சிக்காக வெளியில எதுவும் தேவையில்லை, ஆகவே நான் தேட வேண்டியதில்லை. நோ நீட் டு சீக். ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு சொல்றார், நோ நீட் டு சீக் பட் சீ. நீ வெளியில தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நீ எதை தேடுகிறாயோ, எதற்காக தேடுகிறாயோ, அந்த மகிழ்ச்சி உன்னில் நீயாக இருக்கிறது.
பேருண்மை. அவளை சீக்கிரம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பேருண்மை என்னவென்றால், புறத்தே தேடக்கூடிய மகிழ்ச்சி தான் நானாக இருக்குது. அப்போ சொல்லுவாங்க, தேடுகிறவனும் தேடப்படும் பொருளும் ஒன்றாக இருக்க தேடுபவனுக்கு தேடப்படும் பொருள் எங்கனம் கிட்டும்? நல்ல கவனிங்க. நீங்க புறத்தே எதை எதற்காக தேடுகிறீர்களோ, மகிழ்ச்சிக்காக தேடுறீங்க, அந்த மகிழ்ச்சி தான் நீ. அப்போ உனக்கு வெளியில் எப்படி மகிழ்ச்சி கிடைக்கும்? இந்த உண்மையை தெரியாம தான் நாம் எல்லாரும் கிட்டத்தட்ட அந்த நாய் சந்தை போன மாதிரி அலைச்சிக்கிட்டே இருக்கிறோம், ஓய்வில்லாம அலைக்கிறோம். கடைசியில் என்ன ஆயிருது? ஃபெடப் லைஃப், ஃபெடப், போர்டம், எல்லாம் வேஸ்ட்னு நினைக்கிறோம். ஆகவே அன்பர்களே, நாம் தொடர்ந்து அநேகமாக அடுத்த முறையில் இருந்து காந்த தத்துவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்போம். அது கொஞ்சம் உங்களுக்கும் புக்ஸ்லாம் இருக்குது, படிக்கலாம், நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க. திரும்பி திரும்பி நான் கேட்பேன், யார் சுயமாக சிந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் உண்மை கிடைக்கும். அந்த மலரே மலரே பாடலில் மகிழ்ச்சி அதில் ஒரு ஸ்டான்ஸாக சொல்கிறார் இல்லையா, மலரை பார்த்து நீ யாருன்னு கேட்டதோ அந்த மலர் என்ன சொல்லுது? மலரே நீ யார் என கேட்டாய், மறைபொருளான தெய்வமே நான். அது சொல்லுது, நான் மலர் அல்ல, தெய்வம். அவன் நீ மனிதன் அல்ல, தெய்வம். சிலரே அறிவார் இவ்வுண்மை, சிந்தனை செய்ய வல்லவர்கள்னு முடிக்கும். நான் அடிக்கடி மனசில் கேட்பேன், ஏன் மகிழ்ச்சி பலரே அறிவார் இவ்வுண்மைன்னு போடாமல் சிலரே அறிவார் இவ்வுண்மைன்னு போட்டார்? ஏன்னா சிந்தனை செய்ய வல்லவர்களுக்கு மட்டுமே இந்த உண்மை தெரிய வரும். தெய்வம்னா பேரானந்தம், நான் பேரானந்தம். அப்போ நீங்க, நான் திருப்பி கேட்பேன், ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நிறைய பார்த்துட்டே வரேன், நானும் பேசிக்கிட்டே இருக்கிறேன். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நண்பர்கள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. பேசுவது எளிது, கேட்பதும் எளிது. ஆனால் நம்மில் எத்தனை பேர் இதுக்குன்னு நேரம் ஒதுக்கி சமாதானமாக மனதை வச்சு இந்த மாதிரி சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாத ஆழமான ஒரு கருத்தை மீண்டும் மீண்டும் ஆய்வு செய்து அந்த உண்மையை நம்ம கைவல்யமாக ஆக்கியிருக்கிறோம்? உங்கள் மனசில் கேளுங்க. இல்லை தானே? ஏன் மீண்டும் பொருள் கவர்ச்சி. இப்போ நான் பேசுறது உங்களுக்கு கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சதும் மீண்டும் உங்களுடைய கடமைகளையும் வச்சுக்குவோம். அதில் வேறு சில ஆசாபாசங்கள் உங்களை அங்கே கவர்ந்து இழுக்கும் போது இதை விட்டுரும். அப்படி அல்ல, தினசரி இதுக்குன்னு 1 மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணணும். தவம், உடற்பயிற்சி அது வேற. தத்துவங்களை ஆராய்ச்சி செய்வதற்கு மீண்டும் மீண்டும் படிக்கணும். அப்படியே கண்ணை மூடி படித்ததை உங்கள் மனசுக்குள்ள உருவப்படுத்தி அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும். பண்ணிங்கன்னா குறிப்பாக காந்த தத்துவ, அலை இயக்க தத்துவ. அலை இயக்கத்தில் தான் எல்லா ரகசியங்களும் இருக்கு. அலைங்கிறது காந்தம் தான். காந்தத்தினுடைய அந்த பிரவாகம்னு சொல்றாங்க, ஓட்டம், அதான் அலை. அந்த அலை தத்துவங்களில் நிறைய ரகசியம் இருக்கு. அதை வச்சு என்ன நான் நிறைய மேன்மைப்படுத்தியிருக்கேன். வியாபாரத்திலையும் சரி, குடும்ப கடமைகளில் சரி, என்னுடைய 6வது அறிவில் நான் முழுமை பெறுவதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சியிலும் சரி, இந்த அலை தத்துவம் தான் முக்கியமாக இருக்கு. அலை தத்துவத்தை நான் அந்த காந்த தத்துவம் சொல்லும் போது உங்களை அலை தத்துவம் சொல்லுவேன். ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம், அதெல்லாம் நீங்கள் நினைவுபடுத்தணும். குறிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த எறும்பும் ஸ்வீட்டும் ஞாபகம் இருக்கு இல்லையா? எறும்பு உணவை தேடலை, உணவு எறும்புக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்குது, இதோ நான் அங்கே இருக்கிறேன் அப்படின்னு. அதுலேருந்து போகக்கூடிய அலை மூலமாக அது அறிவிப்பு கொடுக்குது. எறும்பும் சிரமம் இல்லாமல், கண் இல்லாத எறும்பு சிரமம் இல்லாமல் தன் உணவை தேடாமல் நேரடியாக அந்த உணவுக்கு வருவது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் பெரிய முயற்சி இல்லாமல், உழைப்பு இல்லாமல், ஏதோ ஓரளவுக்கு ஒரு சில முயற்சிகள் வேணும், செய்தாலே போதும், நமக்கு வேண்டியது எல்லாம் நம்ம தேடி வரும்.
ஆனால் இப்படி போய் நீங்கள் ஒரு சாதாரண மனுஷன்ட எல்லாமே ஒன்றை தேடி வரும்பா, நீ ஒன்றும் பெரிய முயற்சி எடுக்க வேண்டாம், ஓரளவுக்கு அந்த மாதிரி போனால் போதுன்னா அது ஒத்துக்குவாங்களா? கஷ்டம். அது நீங்களாவது ஒத்துக்க முடியுமா? எப்போ முடியும்? அலையக்கத்தினுடைய அந்த ரகசியத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் மனசில் ஒரு சுய நம்பிக்கையும் ஒரு தைரியமும் வரும். நான் ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டியது இல்லை, எல்லாம் நடக்கும், நான் மட்டும் இப்படி உழவு பண்ணால் போதும், மீதி அதுக்கு பிறகு சும்மா இருந்துட்டு ஒரு சங்கல்பத்தோடு இருந்தால் போதும். ஏனென்றால் என்னுடைய அதாவது மனித மனமும் பிரபஞ்ச மனம், அதாவது இறை மனம்னு வைத்துக்கொள்ளுங்க, மனித மனமும் இறைவனுடைய மனமும் வைத்துக்கொள்ளுங்க, ரெண்டு இணைப்போடு இருக்கு. நான் ஏன் கவலைப்படணும்? இந்த நான்கிற தத்துவம் இயற்கை முழுவதும் நிரம்பி இருக்கிற தத்துவம், அலையக்க தத்துவப்படி நம்ம பேசுகிறோம். அது நீங்கள் நல்ல தெளிவாக புரிஞ்சிட்டீங்கன்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு மனசில் அச்சயமே இருக்காது, நாளைக்கு என்ன ஆகுங்கிற கேள்வியே இருக்காது. நீங்கள் அந்தந்த நேரத்தில் எங்கெங்கே என்னவா இருக்கிறீங்களோ அதில் மகிழ்ந்து வாழ்வதற்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அதான் அடிக்கடி சொல்லுவேன், மொமெண்ட்ரி லிவிங், க்ஷணத்துக்கு க்ஷணம் வாழ்தல். எந்த வேலை செஞ்சாலும் சரி அதில் முழு ஈடுபாடோடு செய்வீங்க. அந்த செயல் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அப்படி தொடர்ந்து செயல் பண்ணிகிட்டே இருக்கீங்க, தொடர்ந்து மகிழ்ச்சி வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கு மகிழ்ச்சியாக வாழ்ந்தீங்கன்னா நாளைக்கு மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க. ஆனால் நம்முடைய பெற்றோரில் சின்ன வயசில் என்ன சொல்லி வச்சுட்டாங்க அப்படின்னா, எப்பா நீ எப்போவுமே நாளையை பற்றி கவலை கொள்ளணும். வீட்டில் கூட பையன் கொஞ்சம் அப்படி சோம்பேறித்தனமாக இருந்தால் சொல்லுவாங்க, இந்த பையனுக்கு நாளை என்ற ஒரு கவலை இருக்குதா பாருங்கன்னு சொல்லுவாங்க. தப்பான விஷயம் அது, ஆனால் அதை சரியாக சொல்லுவாங்க. ஏது தப்பான விஷயம்? நீங்கள் நாளையை பற்றி இந்த கவலை கொண்டால் நாளை வந்தது என்ன செய்வாங்க, நாளானையை பற்றி நாளைக்கு கவலை கொள்வீங்க, அதுக்கு அடுத்த நாள் பற்றி கவலை கொள்ளுவீங்க. அப்போ வாழ்க்கை முழுவதும் கவலை தான். மாறா இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்க. நாளை என்பது என்ன? இன்றைய தொடர்ச்சி. அப்போ இன்றைய மகிழ்ச்சி தொடர்ந்து நாளைய மகிழ்ச்சியாக மாறும், அடுத்த நாளுடைய மகிழ்ச்சியாக மாறும். அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி அப்படின்னா, ஆசையை அறிமீன்கால் ஆசையை அறிமீன்கால் ஈசனோடு ஆயினும் ஆசையை அறிமீன்கால் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமே. நல்லாதான் இருக்கு. விட முடியுமா ஆசையை? முடியல. ஏன்? காந்த தத்துவம் தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் எதை ஆசைப்படுறீங்களோ, எதுக்காக ஆசைப்படுறீங்களோ அது உன்னிடமே இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஆசையிலிருந்து விடப்படக்கூடிய ஒரு சக்தி நமக்கு கிடைச்சிடும். சரி, அதனால் அடுத்த வகுப்பில் இருந்து கொஞ்சம் காந்த தத்துவத்தை பாடமாக எடுக்கலாம். நான் முடியுமானா போர்டில் கூட சில விஷயங்களை எழுதி ஒரு வகுப்பு நடத்துவது போல கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறேன். அப்படி செய்யலாம். சரிதாங்களா? சரி, இன்னையிலிருந்து நீங்கள் மீண்டும் பழைய சிடி போட்டு கேளுங்க. மகரிஷியோடைய புத்தகத்தை எடுத்து படித்து ஒரு நல்ல மாணவனாக, ஒரு யோக சாதனையாளனா அந்த தத்துவத்தை புரியுதுக்காக உன்னை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் என்று சொல்லி, நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.